previous year sum பார்த்துட்ருக்கோம். In what proportion must a grocer mix wheat at 2.04 per kg and 2.88 per kg so as to make a mixture of worth 2.52 per kg. ஒரு கடைக்காரர் ரூபாய் 2.04 கிலோகிராம் கோதுமையும் 2.88 கிலோகிராம் கோதுமை ரகத்தையும் எந்த விகிதத்தில் கிலோகிராமிற்கு ரூபாய் 2.52 பெருமான கோதுமையை தயார்படுத்த முடியும்னு கேட்டிருக்காங்க. இங்கே என்னென்னா எந்த ப்ரப்போர்ஷனில் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் இது கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. யூஸ்வலாக இது ரெண்டையும் ஈக்குவலாக எடுத்தோம்னா அதுக்கு பேர் தான் ஆவரேஜ். கரெக்டுங்களா? இது ஒரு பங்கு எடுப்போம். ஆவரேஜ்னால் இது ஒன்றுன்றனால மொத்தம் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுவோம். பட் இங்கே ப்ரப்போர்ஷன் வேறு. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு ஒரு கம்பைன் மீன் ஃபார்முலா இருக்குது. வேறு ப்ரப்போர்ஷனாக எம் இன்ட்டு என்ன நான் இது எம் ப்ரப்போர்ஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறேன். அந்த எம் தான் நான் கண்டுபிடிக்கணும். அடுத்து இதை என் ப்ரப்போர்ஷன் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என் விகிதத்தில் எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே ஈக்குவலாக எடுத்தால் 1 + 1 2ன்னு போட்டோம். அப்போ இங்கே இது ரெண்டும் வேறு இல்லையா? அப்போ m + n தான் கீழே போடணும். இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 2.52. ஆனால் உங்களை என்ன கேட்குறாங்கன்னா m n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே பாயிண்ட் இருக்கிறனால நான் என்ன பண்ணுறேன், இதை m × 204/100ன்னு எழுதலாமா? இதை n × 288/100ன்னு எழுதலாமா? / m + n. இதையும் 252/100ன்னு எழுதிக்கிறேன். ஸோ த்ரூ அவுட் 100 நான் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்போ இது என்ன ஆகிடும், 204m + 288n / m + n which is equal to 100 cancellation 252 இருக்கும். ஸோ இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 204m + 288n கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 252m + 252n வரும். கரெக்டாக? ஸோ எம்மும் என்னும் ஒரே இடத்துல வச்சுக்கிறேன், என்னும் ஒரே இடத்துல வச்சுக்கிறேன். அப்போ இங்கே என்ன வரும், 288n - 252n வரும். கரெக்டாக? இது 252m - 204mன்னு வரும். கழிச்சு எழுதுனீங்கன்னா 8ல் 2 போச்சுன்னா 6, 36n வருது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா 12 4 போச்சுன்னா 8, 48mன்னு வருது. நம்மளுக்கு m/n தான் வேணும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு m அப்புறம் என்னன்னு எடுத்தோம். m/n வேணுமா? அப்போ இந்த 36 இந்த சைடு 36 / 48ன்னு வரும். 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ், இது 8 டைம்ஸ். அப்போ 6/8ன்னு வரும். அப்போ 3/4ன்னு வருது ஆன்சர். அப்போ 3:4 அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? இதுதான் ஆன்சர். ஓகேவா?